கருட புராணம். கருடன் சர்வலோக நாதரான ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி, பரமாத்மா, ஒருவன் மன தூய்மையோடு தான தர்மங்களை தன் கையாலேயே செய்வானாயின் அதனால் அவன் அடையும் பயன் என்ன? அவனுக்காக அவனுடைய மகன் முதலியோர் தானம் தர்மம் செய்வார்களாயின் அதனால் உண்டாகும் பயன் என்ன? தான தர்மம் செய்யும் போது முறை தவறாக செய்தால் ஏற்படும் பயன் என்ன? இவற்றை திருவாய் மலர்ந்து அருள வேண்டும் அப்படின்னு விண்ணப்பம் செய்கிறார். அதற்கு ஸ்ரீமன் நாராயணன், கருடனே, மன தூய்மை இல்லாமலும் மன உறுதி இல்லாமலும் செய்யப்படும் 100 கோதானங்களுக்கு எத்தனை பயனுண்டோ அத்தனை பயனும் சுத்த சித்தியோடு சாஸ்திரங்களில் விதித்த வண்ணம் ஒரு பசுவை தானம் வாங்குபவரும் நல்லவராக இருப்பின் அத்தானத்தால் உண்டாகிவிடும். ஒருவன் இறந்த பிறகு அவனை குறித்து செய்யப்படும் 1,00,000 கோதானங்களுக்கு என்ன பயனோ அத்தனை பயனும் அவன் இறக்கும் காலத்தில் செய்யும் 1000 கோதானங்களிலேயே கிட்டிவிடும். ஆகையால் தான் கருடா, ஒருவன் தனது மரண காலத்துக்குள்ளேயே கோதானம் முதலிய சிறந்த தானங்களை செய்வது மிகவும் நல்லது என்பதை தெரிந்து கொள். தானமும் நல்லதாக இருக்க வேண்டும். தானம் வாங்குவோரும் நல்லவராக இருக்க வேண்டும். தானம் கொடுக்கப்படும் இடமும் நல்லதொரு சேத்திரமாக இருக்க வேண்டும். தானம் கொடுப்பவனுடைய மனமும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். இவை அனைத்துமே ஒருங்கு சேர்ந்துவிட்டால் ஒன்று 1 கோடி பலனை தரும். கற்றுணர்ந்த சான்றோர்களுக்கு கொடுக்கப்படும் தானம் நாளுக்கு நாள் விருத்தியடையும். தானத்தை வாங்கி கொள்பவர் உத்தமராக இருந்துவிட்டால் தானம் கொடுப்பவனுக்கு அதிக புண்ணியம் உண்டாகும். விஷத்தை போக்கும் மந்திரமும் குளிரை போக்கக்கூடிய அக்னியும் தமது சக்திகள் தமது செயலால் இழந்து விடுவது இல்லை. அந்த சக்திகள் குறைவதும் இல்லை. அதுபோலவே தானம் வாங்கும் உத்தமரும் அவருடைய நற்கர்மத்தாலும் நல் ஒழுக்கத்தாலும் குற்றமற்றவராவார். உத்தம பயனடைய விரும்புவோன் கோதானம் முதலிய தானங்களை செய்யும் போது வேத சாஸ்திரங்களை ஓதி உணர்ந்த செந்தன்மை பூண்ட அந்தணனான உத்தமனுக்கே கொடுக்க வேண்டும். வேத சாஸ்திரங்களை ஓதாமலும் ஒழுக்க வழியில் நில்லாமலும் பிராமணன் என்ற பெயரை மட்டும் கொண்டவனுக்கு கோதானம் கொடுத்தால் அந்த கோதானமே தானம் கொடுத்தவனுக்கு நரகத்தை கொடுக்கும். மேலும் தானம் வழங்குவதற்கே தகுதியில்லாதவன் தானம் வாங்குவானாயின் அவன் 21 தலைமுறை உள்ளவர்களோடு நரகம் புகுவான். ஒரு பசுவை ஒருவனுக்கு மட்டுமே தானம் கொடுக்க வேண்டும். எப்போதாயினும் ஒரு பசுவை பலருக்கு தானம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்து அந்த தானத்தை வாங்கியவர் அதை விற்று அந்த தொகையை ஒரு பங்கு போட்டு கொண்டாலும் அவர் 1 மாதம் வைத்திருப்பது மற்றொருவர் அடுத்த மாதம் வைத்திருந்து அனுபவித்துக் கொள்வது என்று விதித்து கொண்டாலும் தானம் கொடுத்தவன் தனது 7 தலையினரோடு நெடுங்காலம் நரகத்தில் வாசம் செய்வான். சாதுக்களிடம் நல்ல பொருள்களை பக்தி சிரத்தையோடு தானம் கொடுப்பவன் அந்த பிறவியிலாவது மறுபிறவியிலாவது அதற்குரிய நல்ல பலனை சந்தேகமின்றி அடைவான். அந்த பயன் பெட்டியில் வைத்து பூட்டிய பொருளாகவே நினைக்கத்தக்கது. அதிக தனம் உடையவன் இறந்த பிறகு அவனது பிள்ளைகள் அப்பனுக்கென்று பக்தியாகவும் சிரத்தையோடும் மன தூய்மையோடும் செய்யும் கிருதயத்தால் அவன் அடையக்கூடிய நல் உலகை விட மேலானது ஆகிய உலகத்தை புத்திரன் இல்லாதவனும் தரித்திரனும் ஆகிய ஒருவன் சொற்ப அளவுடைய தர்மத்தை தான் வாழும் காலத்தில் தானே தன் கையால் செய்வானாயின் அடைந்து விடுவான். கருடனே, அயலூருக்கு பயணம் செல்பவன் கட்டுச்சோற்றை கையிலே கொண்டு செல்வானாயில் வழியிலே பசியை பற்றிய கவலையே இல்லாமல் செல்வான். அவ்வாறே ஒருவன் உயிரோடு இருக்கும் காலத்தில் அன்னதானம் கோதானம் முதலிய தானங்களை தன் கையாலே செய்து விடுவானாயில் மரணமடைந்து செல்லும் போது பசி தாகம் எதுவும் அடையாமல் நல் உலகை சேர்ந்து சுகிப்பான். கையிலே கட்டமுதை கட்டிக்கொள்ளாமல் செல்பவன் பசி தாகத்தால் வருந்துவதைப் போல தான தர்மங்கள் தான் வாழும் காலத்தில் தன் கையாலே செய்யாதவன் இறந்து செல்லும் போது வழியில் அதிக துன்பமடைவான். புனிதமான தலத்தில் புண்ணிய காலத்தில் செய்த நல்வினையாகிய நற்கர்மம் நெய் பெய்த அக்கினி ஓங்கி வளர்வதைப் போல பயனாக வளரும். புண்ணிய சேத்திரமில்லாத எந்த இடத்திலாயினும் புண்ணிய காலமில்லா எந்த ஒரு காலத்தினும் விருட்சோத்சர்க்கம் செய்து நல்ல ஒழுக்க சீலமில்லாத அந்தணனுக்கு தானம் கொடுத்து விட்டாலும் கூட அந்த விருட்சோத்சர்க்கம் என்ற புண்ணிய கர்மத்தின் மகிமையால் உத்தம சேத்திரத்தில் உத்தம காலத்தில் உத்தம பிராமணனுக்கு தானம் கொடுத்தால் என்ன பயன் உண்டோ அந்த பயன் நிச்சயமாக கைகூடும். ஆகையால் ஒரு மனிதன் நற்கதி அடைவதற்கு முதற் காரணமாக அமைவது விருட்சோத்சர்க்கமே ஆகும். கருடனே, இன்றிருப்போர் நாளை இருப்பார் என்று எண்ணுவது திடமில்லை. மனித உடல் அந்நித்தியமாகையால் நல்ல காரியங்களையும் நல்ல செயல்களையும்
நாளை செய்து கொள்ளலாம் என்று நினைக்காமல் நற்கர்மங்களை நினைத்தவன்றே செய்வது நல்லது. புத்திர பாக்கியமுடையவன் தன் கையால் எந்த ஒரு தர்மத்தையும் செய்யாமல் இறப்பானாகில் நற்கதி அடையமாட்டான். புத்திரனே இல்லாதவன் நல்வினைகளை செய்து மரிப்பானாகில் நற்கதியே அடைவான். யாகம் செய்வதையும் கோதானம் முதலிய சிறந்த தானங்களை செய்வதையும் விட விருசோத்சர்க்கம் செய்வதே மிகவும் உத்தமமான நற்கர்மமாகும். கார்த்திகை மாதத்து பௌர்ணமியிலாவது மற்ற எந்த புண்ணிய தினத்திலாவது உத்தராயண காலத்து சுக்லா பட்சத்திலாவது கிருஷ்ண பட்சத்திலாவது துவாதசியிலாவது தூய மனதோடு உத்தமமான திருத்தலத்தில் நல்ல திதி யோக நட்சத்திரத்தில் நல்ல முறையில் வேத சாஸ்திரங்களை கற்றுணர்ந்த ஒழுக்கமுடைய அந்தணர்களை அழைத்து சுபம் ஓமம் முதலியவற்றை செய்வித்து தன்னை தூய்மையானவனாக செய்து கொண்டு நவ கிரகங்களையும் பூஜித்து மாதுர் தேவதைகளை அர்ச்சனை செய்து கொண்டு பூர்ணகுதி கொடுத்து மகா விஷ்ணுவை குறித்து சிராத்தம் செய்து மந்திர நீரால் ரிஷப கன்று ஒன்றை நீராட்டி ஆடை ஆபரணம் கந்த புஷ்பங்களால் நன்றாக அலங்கரித்து மேலும் 4 ஆண் கன்றுகளோடு அந்த காளை கன்றினது அக்னியை வலம்பர செய்து வடதிசை நோக்கி நின்று அந்த ரிஷப கன்றை நோக்கி, தர்மமே, நீயே ரிஷபமானாய், பிரம்மனாலே ஆதியில் படைக்கப்பட்டாய் என்று சொல்லி இறந்தவனுக்காக தானம் செய்தால் அவனை குறித்தும் செய்தவன் தனக்கு செய்து கொள்வானாயின் தன்னை குறித்தும் அதன் வாயில் மந்திர நீர் விட்டு அந்த நீரை தன் கரத்தால் ஏந்தி தன் சிரசின் மீது புரோசித்து கொண்டு ஆண் கன்றுகளோடு அந்த ரிஷபக்கன்றையும் விட்டுவிட வேண்டும். கருடா, இந்த விருசோத்சர்க்கமானது இறந்தவனை குறித்து செய்யப்படுமேயானால் உடனடியாக ஏகதிஷ்டை சிராத்தத்தை செய்துவிட வேண்டும். இரவாதிருப்பவன் தனக்குத்தானாகவே செய்து கொள்வானாயின் தனக்கு பிரியமாக இருக்கும் நற்பொருள்களை அந்தணருக்கு தானமாக கொடுக்க வேண்டும். விருஷோத்சர்க்கம் செய்யாவிட்டால் பிரேத ஜென்மம் பற்றாமல் விடாது. ஆகையால் அந்த விருஷோத்சர்க்கம் செய்யாமலே மற்ற நற்கர்மங்களை தனக்குத்தானே செய்து கொண்டாலும் கூட மரித்த பிறகு புத்திரர் முதலியவர்கள் பற்பல நல் வினைகளை செய்தும் கூட அவர்களால் எந்தவித பயனுமில்லை என்று உணர்வாயாக. ஒருவன் மரித்த 11ஆம் நாளாவது சோடச சிரார்த்தத்தை சபண்டீகரணத்துக்கு முன்னதாகவே செய்து தாதியாராதனம் செய்து பல தானமும் கொடுக்க வேண்டும். பருத்தி ஆடையின் மீது செம்பினால் வட்டில் செய்து வைத்து அதில் சலாகிரமம் வைத்து ஆடை முதலியவற்றால் அலங்கரித்து ஆராதனை செய்து நல்ல பிராமணனுக்கு அதையும் தானமாக கொடுக்க வேண்டும். வைதர்ணி என்ற நதியை தீந்துன்பம் இல்லாமல் கடக்கும் பொருட்டு கரும்பினால் ஓடம் செய்து வெண்பட்டினால் அதை சுற்றி நெய் ஊற்றிய வெண்கல பாத்திரத்தை அதனுள்ளே வைத்து ஸ்ரீமன் நாராயணனை அர்ச்சித்து அந்த ஓடத்தை பிராமணனுக்கு தானமாக கொடுத்தால் நலமுண்டு. கருடனே, எள், இரும்பு, பொன், பருத்தி, உப்பு, நவதானியங்கள் ஆகியவற்றையும் தவிர்க்காமல் தகுதி வாய்ந்த அந்தணருக்கு தானமாக கொடுக்க வேண்டும். தானம் கொடுப்பவன் எளியவனாக இருந்தால் அவற்றில் ஏதேனும் ஒன்றை கொடுத்தால் போதுமானது. சக்தியை அனுசரித்து பொருள் கொடுத்து திலதானமும் சையாதானமும் செய்ய வேண்டும். இந்த 2 தானங்களுக்கும் தட்சணையை அதிகமாக கொடுத்து அந்தணரை உவப்புடன் ஏற்க செய்ய வேண்டும். சையாதானம் வாங்கும் அந்தணனை இருக்க செய்து தானம் செய்வது சிறப்புடையது. புத்திரன் இல்லாமல் இறந்தவனுக்கு பௌத்திரன் முதலியவர்களில் யாராவது செய்தால் நற்கதி உண்டாகும். தன் சக்தியை அனுசரித்து நித்யாதானம் செய்பவன் எவனோ அவன் தன் வாழ்வின் இறுதியில் நற்கதியை அடைவான். உடலானது திடமாக இருக்கும் போதே திருவனை முதலிய சேஸ்திரதானமும் கங்கை யாத்திரையும் செய்ய வேண்டும். தாய் தந்தையர் இறந்த பிறகு ஆண்டுதோறும் அவர்களுக்கு சிராத்தம் செய்ய வேண்டும். தாய் தந்தை குரு முதலியவர்களுக்கு தன்னால் என்ற புண்ணியத்தை செய்து கொடுக்க வேண்டும். கருடா, மரித்தவரை குறித்து கிரியைகளை செய்யும் போது அந்தணருக்கு எவன் ஒருவன் தட்சணை கொடுக்கின்றானோ அவன் தான் வேண்டிய நல்லவைகளெல்லாம் அடைந்து மகிழ்வான். அவன் பிரேத ஜென்மத்தை அடையமாட்டான். யோகிகள், சந்நியாசிகள், துறவிகள் முதலியவர்கள் எந்த லோகத்தை அடைவார்களோ அந்த புண்ணிய லோகம் அவனுக்கு கிட்டிவிடும். கருடா, ஒருவன் மரித்த பிறகு செய்ய வேண்டிய கிரியையை பற்றி உனக்கு ஒருவாறு கூறினேன் என்று ஸ்ரீமன் நாராயணன் சொல்றாரு.